வாங்க 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 அருண் ஷர்மி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல மாதமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்க செல்லத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணாமலே இருக்கும். ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயமும் காலத்தின் சூழ்ச்சியோ தெரிலங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்க அவருக்கு அபிஷேகம் பண்ணி. ஸோ இன்றைக்கி அழகாக ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக அவர் குறித்த தேதியில் குறித்த நேரத்தில் அவருக்கு அவக்கலமாக அபிஷேகம் பண்ணியாச்சுங்க. அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். 5 பொருள்: பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம். ஸோ இதை வச்சு சூப்பராக அவருக்கு அமக்கலமாக அபிஷேகம் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மகாலட்சுமியை அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த 4 தெய்வங்களுக்கும் இன்றைக்கி அபிஷேகம் நடக்கும் அப்படின்றது அவங்க குறித்த தேதி, அவங்க குறித்த நேரத்தில் அமக்கலமாக அபிஷேகம் பண்ணியாச்சுங்க. ஏதோ ஒரு உறுத்தல் மனசில் இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. என்னடா ஒரு கவனிக்காமலே இருக்கோம், அவருடைய கருணை பார்வை நம்ம மேலே படாமலே இருக்கே, என்னத்தான் காரணமாக இருக்குமோ, ஏன் தான் நம்மளை இப்படி தள்ளி வச்சிருக்காரோ அப்படின்னு பல விதமான சிந்தனைகள் பல நாட்களாக மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அஷ்டமி, ரொம்ப 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 விசேஷமாக அவருக்கு அபிஷேகம் ஆராதனை மனம் கோணாமல் ரொம்ப திருப்தியாக பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் தயிர் அபிஷேகம். யூஸ்வலாக நம்ம பார்த்திங்கன்னா ஒத்தை அதாவது சொல்லுவாங்க சிங்கிள் நம்பரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1, 9, 11 இல்லை 3, 5 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் நமக்கு அமைந்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா 5. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. யூஸ்வலாக நம்ம நினைப்போம், நம்ம வீட்டில் இருக்க ஒரு பூஜை ரூமில் அழகாக உங்களுக்கு அலங்காரம் பண்ணி உங்களை உட்காந்து பார்க்கும்போது அப்படி ஒரு மனசு ஒரு திருப்தி நிறைய பேருக்கு அனுபவ ரீதியாக உணர்ந்தவங்களுக்கு மட்டுமே அந்த கிரெடிட் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகிடுச்சிங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே நேராகவே போயிட்டுருக்காது. சில நேரத்தில் ஒரு டர்னிங் பாயிண்ட் இல்லை ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தடுமாற்றம், எதை எப்போ என்ன எப்படி செய்ய போகிறோன்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையின் காரணமாக நம்மளுடைய கேமரா பார்த்திங்கன்னா நம்மளுடைய குறிக்கோள் முழுசும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவருக்கு நல்லபடியாக நம்ம மனசில் உதித்த அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு சூப்பராக செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஆனால் ஒரு பதட்டம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப அமைதியாக செய்ய வேண்டிய ஒரு பூஜை. அதில் ஒரு பதட்டமோ ஒரு படப்படப்போ இருந்தால் அந்தளவுக்கு மனசு ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அதில் ரொம்ப காஷியஸாக இருந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், இதை ஒரு கண்டென்ட்டாக போடணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் கேமரா டேர்ன் ஆனதை கூட நான் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணலை. ஸோ அமக்கலமாக அவருக்கு பண்ணியாச்சு அபிஷேகம். 5 பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லதுக்காக தான். அதாவது ஒரு கெட்டது நடந்தாலும் அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக தான் அந்த கெட்டது நடக்குதுன்ற அதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் நம்மளுக்கு தன்னாலேயே வந்துடும் இல்லைங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒன்று உணர்த்துறாரு. உன்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது, இல்லை பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் நம்ம பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு சிந்தனையோடு இருந்துட்டோன்னா எப்பேற்பட்ட ஒரு காரியத்தையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திட்டமோ இல்லை ஒரு நல்லதுக்காகவோ நடத்திடலாம் அப்படின்றத உணர வச்ச மாதிரி ஒரு எண்ணம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா அழகாக அமக்கலமாக அவருக்கு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை எல்லாமே ரொம்ப அழகாக தெளிவாக பண்ணியாச்சுங்க. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இப்படி தான் நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த நிமிஷத்தில், இந்த நாழிகையில், இந்த டைமில் இப்போ தான் நீ எங்கிட்ட நிற்கணுன்றதில் அவர் தெளிவாக சொல்லிட்டாருன்னா நம்ம அழகாக அதை ஃபாலோ பண்ணிட போகிறோம் இல்லைங்களா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் அனுமதி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நம்ம அபிஷேகம் ஆராதனை பண்ணியாச்சு அப்படின்றதுல ஒரு திருப்தி, ரொம்ப ஒரு சந்தோஷங்க. ரொம்ப எளிமையான ஒரு ஸ்லோகம்.
சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் சர்வ விக்னோப சாந்தி. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். தெரியாத புதுசாக பார்க்குறவங்களுக்காக இது கண்டிப்பாக போய் சேரணுன்றதுக்காக நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எனக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் வந்து நம்மக்கிட்டேயே இருந்துகிட்ருக்கா மாதிரி, நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்ருக்கா மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது ரொம்ப வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் வந்து மனசார, அதாவது மனப்பூர்வமாக ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணுறோமோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து மனப்பூர்வமாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனசில் ஒரு அமைதி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பதட்டம் அதையே அலோவ் பண்ணாமல் தள்ளி வைக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பயணிக்கும். இல்லை நமக்கு வந்து ஏதோ ஒரு இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ரொம்ப சஃபர் ஆகும் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல மாதங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்னுடைய விநாயகருக்கு என்னால் பக்கத்தில் நின்று அபிஷேகம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து கொடுத்துருக்காரு. எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு இதில் நான் நல்லபடியாக பூஜை முடிச்சிட்டேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பருப்பு பூவா தாங்க. பருப்பு பொடி வச்சு பருப்பு பூவா, உருளைக்கிழங்கு இருந்தது, அழகாக ஃப்ரை பண்ணியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டுன்னு. கொஞ்சமாக பொடலங்காய் பொரியல், அதுக்கப்புறம் ஒரு மாம்பழம் 2 பீஸ். அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்றதுக்காக மாம்பழம் இருந்தது, ரொம்ப உகந்தது. அதே மாதிரி கடலை உருண்டை. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அபிஷேக ஆராதனை பண்ணோம். அதே மாதிரி நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது அந்த சூடான சாப்பாடை சாப்பிட்றதுலேயே ஒரு தனி சுவை இருக்கும். அதை சாப்பிட்டு முடிச்சாச்சு வெள்ளிக்கிழமை அதுமா. ஸோ இன்றைக்கி நாளைக்கு ஒரு ஆஸ்பிஷியஸ் டே. ஸோ அதுக்காக கொஞ்சம் மருதாணி இலையை பறித்து வச்சுருந்தேன், அலசி வச்சாச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் அந்த கலரே ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிச்சு. அதை வந்து மிக்ஸி வேறு கொஞ்சம் அரைப்படலைங்களா, கஷ்டப்பட்டு அரைச்சி ஒரு வழியாக வந்து தலைன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி கொஞ்சம் இலையெல்லாம் கூட தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி அரைச்சாச்சு. ஓகே, நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா கையில் வைக்கிறது தான். ஆல்ரெடி மருதாணி இப்போ தான் அந்த வீக் வச்சுருந்தேன், அதோடைய அச்சு இருந்தது. பட் மேலே பக்கத்துலேயே நம்ம வந்து அதை வச்சு நல்லபடியாக முடிச்சாச்சுங்க. நாளைக்கு என்ன விசேஷம், என்னென்ன மாதிரியான நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது என்னுடைய ஹஸ்பண்ட், எங்கள் மாமியார் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மெமரிஸ்க்காக கேப்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.